ஞாபகார்த்தமாக இருக்கும். இஃப் தோசை ஊற்றுவது இஸ் கலை, தென் ஐ ஆம் த ஆர்டிஸ்ட். ஸோ வித் லவ் ஃப்ரம் கொரியான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து ஒரு கொரியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ காய்ஸ், ஸோ நான் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி இந்த டிசம்பர் 6 முடிஞ்சதில் அப்போந்தான் எனக்கு வந்துட்டு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு டிசிஎஸில். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் எப்படி இங்கே ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ 4 இயர்ஸ் ஓடிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து பக்குன்னு தான் இருந்துச்சு. இந்த டே வந்து நான் ப்ராடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து ட்ராயிங் வரையும் போது போர்ட்ரேட் வரைஞ்சி பழக்கமே கிடையாது. அது ஆக்சுவலாக ட்ரை பண்ணதும் கிடையாது. ஸோ ஓகே, அதை வந்து நம்ம இந்த கிரிட்டு, இந்த கோடு போட்டு வரைகிறாங்கல்ல, அது மாதிரி வரைஞ்சி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் அதை வந்து பண்ணேன்னா நான் அதுவுமே இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு ஆப் வேறு இன்ஸ்டால் பண்ணேன். சும்மா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாதுல்ல, நான் வந்து கிளாஸில் அது போனேன். ஸோ அதை கோடு போட்டு எப்படி அதில் நம்ம வரைஞ்சா அதில் மாதிரி வருதா, அது உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அவசரமாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட வந்து இயரிங்ஸே இல்லை, ஸ்டட்ஸாக தான் நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரி. ஸோ வந்துட்டு ஒரு ஜும்கா மாதிரி வேணும், அது எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கிற மாதிரி வேணும்னு தோணுச்சு. ஸோ அவசரத்துக்கு, அதாவது எனக்கு அன்னைக்கு கிளம்புறதுக்கு அன்றைக்கே வேணுங்கிறப்போ நான் வந்து கடைக்கு போயும் வாங்கலை, ரொம்ப ஏர்லி மார்னிங். ஸோ வந்துட்டு ஜெப்டோவில் தான் போட்டேன். ஜெப்டோவில் வந்துட்டு இது எவ்வளோ 100 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 100 ருபீஸ் கிட்ட. பட் ஆனால் நான் கூட பயந்துட்டு இருந்தேன், ரொம்ப சின்னதாக வருமோ, குவாலிட்டி இல்லாமல் வருமோன்னு சொல்லிட்டு. பட் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி இது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது போடும்போதே நான் வந்துட்டு கோல்டு கலரில் இது போடுறோம், ஸோ திரும்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டால், இல்லை ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நான் வந்து அதுவுமே ஜெப்டோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன், வித் லவ். இது வந்து அதை விட கம்மி ரேட்னு நினைக்கிறேன், ஐ மீன் 84 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வித் லவ் ஃப்ரம் கொரியான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து ஒரு கொரியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செம க்யூட்டாக இருக்கும். லைக் இது வந்து என்னென்னா ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி மாடல் தான், திரும்பி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தெரியுதா இந்த மாதிரி? ஐயோ, இப்போ வந்துட்டு இந்த இந்த இது வந்துட்டு எல்லாத்துக்குமே நமக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறாலோ, இல்லைன்னா ஆமாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும், இல்லை நம்மளுக்கு வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிற எந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு இது சூட் ஆகும். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு நான் போடலை இன்னும், பட் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது இந்த இது எல்லாமே. இப்போ வந்து நான் இந்த ட்ரை கிரேப்ஸை வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு அயன் இந்த மாதிரி ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நான் வந்து ஆற வச்சுருக்கேன். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே வந்து அரைச்சிட வேண்டியதான். இதில் வந்துட்டு நான் நிறையவே வந்துட்டு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், நல்ல ஒரு பெரிய 2 பல்லாரி வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளி, அப்புறமா 2 துண்டு புளி, அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. ஸோ வந்துட்டு இது நல்லா வதக்கணுன்னா நல்லா இந்த மாதிரி கலராக ஆகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கதம்ப சட்னின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு என்னென்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த 3மே வந்து நம்ம ஒரே ரேஷியோவில் வந்து இதில் ஆட் பண்ணோன்னா இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அரைச்சோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இதில் வந்து பூண்டு, இஞ்சி அந்த மாதிரியும் நீங்கள் சேர்க்கலாம். ஆக்சுவலாக நான் கார்லிக் சேர்க்க மறந்துட்டேன், பட் நான் சேர்க்கலனாலுமே நல்லாயிருக்கும், ஏன்னா நான் அதை மாதிரியும் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம பூண்டெல்லாம் வந்துட்டு சின்ன வயசில் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் அதிகமாக பூண்டு சேர்க்குறேன் எல்லா சாப்பாட்லேயுமே. எனக்கு ரொம்ப பிடிச்சி சேர்க்குறேன். அதாவது அது எப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு அப்படியே அந்த டேஸ்ட்டே மாறிடுச்சு. அதுவும் அந்த பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி அந்த ஒரு டீப் ஃப்ரைடு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் அதெல்லாம். ஈவன் ஒரு மேகி, நூடுல்ஸ் எது செஞ்சாலுமே நான் வந்து கார்லிக்கை விடவே மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆன்டி பாக்டீரியா வந்து எனக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஸோ உங்ககிட்ட நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த இதை பற்றி சொல்லியிருந்தேன்,
டவல் பற்றி இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இதை பற்றி ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு இது உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நம்பிக்கையாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வச்சு இது பார்க்கும்போது டிஷ்யூ பேப்பர் மாதிரி தானே இருக்குது. இது மாதிரி 100 கிளாத்ஸ் கொடுத்துருக்காங்க 200 ருபீஸ்க்கு. ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு சூடான பாத்திரத்தை கேரி பண்ணும்போது இது சூடு வராது, பட் ஏதாச்சும் சூடாக இருக்கும் போது கேரி பண்ணும்போது நிஜமாவே சூடு தாங்குது. சோறு வடிக்கிற சட்டி இருக்குல்ல, அதையே நான் வந்து இதை வச்சு பிடிச்சி எடுக்கிறேன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு திக்காக இருக்குது. பட் இது வந்து எப்படின்னா ஈரமான துணிதெல்லாம் வந்து தொடச்சோன்னா கொஞ்சம் அது வந்து ஸ்மெல் ஈஸியாக வந்துடுது. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒன்றுன்னு வச்சா கூட 100 இது யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அதிகமாகும், அந்த மாதிரி தான். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து இதில் கல்லுப்பு தான் வந்துட்டு சேர்ப்பேன். அதுவும் இது பண்ணும்போதே சேர்த்துருவேன், ஏன்னா நம்ம இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோன்னா அப்போ நம்ம பொடி உப்பு தான் சேர்த்தாகணும். ஸோ கல்லுப்பு வந்து ஒரு இந்த இவ்வளோ அளவு பார்த்து இதில் நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ அளவு போடுவேன். ஸோ வந்துட்டு அந்த புளிப்பு, அந்த புளியோடது, அப்புறம் அந்த உப்பு கல்லுப்போடது தண்ணி டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை ஊற்றுவது ஒரு கலை. அந்த சவுண்டுக்கே அடிமைங்க. If தோசை ஊற்றுவது இஸ் கலை, then I am the artist. மூடி தான் நான் வந்துட்டு தோசைக்கு ஊற்றிட்டு இதை வச்சு மூடிடுவேன். அதுக்கப்புறமா நான் வந்து 1 சைடு தோசை மாதிரி அப்படி எடுத்து போட்டு அந்த ரோஸ்ட் அப்படியே சாப்பிட வேண்டியதான். பட் இதை எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த இடத்துல ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடி வச்சு தூக்கணும்னா நம்ம இந்த எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அந்த தட்டை வச்சு தூக்கிட்டு இருப்பேன். ஸோ வந்து சுடக்கூடாதேங்கிறதுக்காக தான் இதை வச்சு வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அவன் போயிட்டான், இவன் ஓடிட்டான், எங்கே போனானே தெரில. எடுக்கும் போது இப்படி பறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாட்டவும் இல்லை நான். ஸோ இப்போ மறுபடியும் இது நார்மல் தட்டு மாதிரி ஆயிடுச்சு, சுடுது. அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு தூக்க வேண்டியது தான். அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு நல்ல தடா சைஸில் போட்டு கொடுத்தா தான் அவங்க வந்து ஓயாமல் தோசை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க விரும்பி சாப்பிட்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு ஒரு பேபினா ஆசைப்பட்டு செஞ்சு கொடுப்போம். அந்த பேபிக்கு வந்துட்டு எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். அந்த பேபிக்கு நம்ம அப்படி தடா சைஸில் போட்டு வாயத்தை அடைக்கணும்னு நினைப்போமா? இல்லை. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ வந்துட்டு ஒரு வளர்ந்த பேபி அவங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓகே, பட் டைம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அவங்களுமே எனக்கு என் ஹஸ்பண்டும் சுட்டு தருவாங்க. பட் அந்த மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறது, நல்லா லவ் பண்ணி எது விஷயத்தினாலும் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேரேஜில் வந்து ரிட்டன் கிஃப்டாக தாம்பூல பையில் வந்துட்டு இவங்களை ஒரு அழகான பாக்ஸில் போட்டு தந்திருந்தாங்க. ஸோ செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்க இப்போ நம்ம பூஜா ரூமில் வந்துட்டு ஒரு இடம் பெற்று விட்டார்கள். ஸோ பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. சரவணா ஸ்டோரில் வாங்கியிருக்காங்க போல். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று வச்சாலுமே நல்லா வச்சா நல்லாயிருக்கும்.
ஞாபகார்த்தமாக இருக்கும். பிக் பாஸ் பிக் பாஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களா மக்களே? நான் வந்து பார்ப்பேன் எப்பயாச்சும். பட் இந்த சீசனும் பார்த்துட்டு இருந்தேன். பட் உண்மையை சொல்ல போனால் இந்த பிக் பாஸ் சீசன் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்காம போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு எனக்கு இவங்கெல்லாம் பண்ணுறது எனக்குலாம் பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போலாம் வந்துட்டு எப்போயாச்சும் தோணுச்சுன்னா இந்த மாதிரி ரிவ்யூ சொல்கிற ஏதாச்சும் வீடியோஸ் வந்துட்டு நான் பார்த்துட்ருக்கேன். இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி எப்படி இருக்காங்கன்னு தெரில. பட் குட்டி பிள்ளைங்கள்லாம் பார்க்காம இருக்கிறதே நல்லது என்ன கேட்டால். என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வந்து செப்பரேட்டாகவே என்னோடய ஹஸ்பண்டோடு செய்கிற மாதிரி ஒரு வீடியோ உங்கள் கூட நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அன்டில் தென் டாட்டா பை பாய்.